கரூர் கூட்ட நெரிசல் வழக்கு தொடர்பாக கடந்த 2 நாட்களாக விசாரணை நடத்தி வந்த சிபிஐ அதிகாரிகள் தீபாவளியை முன்னிட்டு சொந்த ஊர் புறப்பட்டு சென்றனர். மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். மணிகண்டன், முழு விவரங்கள் என பதிவு பண்ணுங்க. வணக்கம். கரூர் வேலுசாமிபுரம் பகுதியில் கடந்த மாதம் 27ஆம் தேதி தாவேகா தலைவர் விஜய் பிரச்சாரம் மேற்கொண்டார். அந்த பிரச்சாரத்தின் போது கூட்ட நெரிசல் ஏற்பட்டு 41 பேர் உயிரிழந்தனர். இது தொடர்பாக கரூர் ஏடிஎஸ்பி தலைமையிலான விசாரணையும், மேலும் தமிழக அரசு சார்பாக ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் ஒரு நபர் விசாரணை ஆணையமும் அமைக்கப்பட்டது. மேலும் சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டு விசாரணை நடைபெற்று வந்தது. இதற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் பல்வேறு வழக்குகள் தொடரப்பட்டு அதற்கு அந்த கோரிக்கை வைக்கப்பட்ட நிலையில சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. இதனை அடுத்து இந்த உத்தரவின் பேரில் சிபிஐ அதிகாரிகள் கடந்த வெள்ளிக்கிழமை கரூர் வந்தனர். கரூர் வந்த அவர்களிடம் எஸ்ஐடி குழுவினர் கரூர் வழக்கு தொடர்பான ஆவணங்களை ஒப்படைத்தனர். ஆவணங்களை பெற்ற சிபிஐ அதிகாரிகள் கடந்த 2 நாட்களாக விசாரணை நடத்தி வந்தனர். இந்த நிலையில்தான் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு கரூரில் இருந்து சிபிஐ அதிகாரிகள் இன்று சொந்த ஊருக்கு புறப்பட்டு சென்றனர். சொந்த ஊருக்கு சென்ற சிபிஐ அதிகாரிகள் வரும் புதன்கிழமை மீண்டும் கரூர் வந்து விசாரணையை தொடங்குவார்கள் என்று கூறப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன். 1,23,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.